அண்டம் வலையொலி நேயர்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள். இதை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற லோகீஸ்வரன் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். நான் உங்கள் வாசுகி. இன்று எங்களோடு பேச வந்திருக்கின்ற அரசியல் ஆய்வாளர், எழுத்தாளர், சகலராலும் நன்கு அறியப்பட்ட ஓர் ஆய்வாளர் சரவணன் அவர்களை மீண்டும் நாங்கள் இன்று எமது வலையொலியூடாக உங்களுக்கு அவரோடு கலந்துரையாடுவதற்கு அழைத்துள்ளோம். நன்றி சரவணன். நன்றி வாசிகா. நன்றி லோகேஷ். சென்ற முறை நாம் இந்த சமய முரண்பாடுகள் பற்றி பேசியிருந்தோம். வந்தாருக்கும் இலங்கையில் இருந்தாருக்கும் இடையே உள்ள முரண்பாடுகள் பற்றி பேசியிருந்தோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு பேசுவோம் சரவணன். இவ்வாறு பொது எதிரியாக கிறிஸ்தவ மதத்தையும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஆங்கிலேயர்களையும் பொது எதிரியாக நினைத்த இலங்கையில் வாழ்ந்த சிங்கள தமிழ் மக்கள் ஏன் தமக்குள்ள ஒன்றாக இருந்து ஒரு இலங்கை மண்ணுக்கான ஒரு நிம்மதியான வாழ்வை ஏன் தேட முடியாமல் சென்றது? எங்கு அந்த பிழை இருந்தது சரவணன்? நல்ல கேள்வி. இந்த பரிணாமமும் இந்த தேசியவாதத்தினுடைய பரிமாணமும் பரிமாணமும் இந்த இரண்டையும் பற்றிய ஆய்வுகள் மிகவும் குறுகியதாக இதுவரை இருந்ததாக நான் நம்புகிறேன். ஏனென்றால் அது சிங்கள தரப்பிலையும் சரி, ஆங்கில தரப்பு அல்லது ஆங்கில தமிழ் தரப்புலையும் சிங்க மொழிகளையும் வந்திருக்கிறத நான் கவனிக்கிறேன். என்னுடைய ஆய்வு பார்வைகளை பிரித்து கொண்டு போகும்போது அது எந்த இடத்துல பிரச்சனை வருது என்று சொன்னால், நாங்கள் இதுக்கு முன்னம் பேசியது போல இந்த சமய மறுமலர்ச்சி காலம் எப்படி அந்த நிலைமாறு காலம் என்று ஒரு 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 பரிமாற்றம் அடைகிற அந்த புள்ளியை நாங்கள் அடையாளம் காண்றது முக்கியமாக நிற்கிறேன். ஏனென்று சொன்னால், இந்த 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி பகுதியில் எங்களுக்கு சமய மறுமலர்ச்சி எப்படி இந்த அச்சு பதிப்பு பண்பாடு ஊடாக வளர்ச்சியுற்று வருதுன்றதை நாங்கள் பார்த்தோம். இந்த ரெண்டையும் நாங்கள் பார்த்தா, இப்போ சிங்கள பௌத்த தரப்புல தனியாக ஒரு 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 வளர்ச்சியும், அல்லது வளர்ச்சின்னு நான் சொல்றது பௌத்த மறுமலர்ச்சியை, பௌத்த சிங்கள மறுமலர்ச்சியும், பௌத்த மறுமலர்ச்சி என்றே நாங்கள் இப்போதைக்கு பார்ப்போம். பிறகு அது எப்படி சிங்களமும் சேர்ந்து சிங்கள பௌத்த மறுமலர்ச்சியாக மாறுறதுன்றது வேறு மாதிரி பார்க்கணும். இது போல மறுபக்கம் வடக்கில் எங்களுக்கு இந்த யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்ட ஆர்மோனாளர் போன்றவருடைய தலைமையில எங்களுக்கு ஒரு சைவ மறுமலர்ச்சி வருது. அப்ப அங்க சைவ தமிழ் மறுமலர்ச்சியாக அங்க வருது. அப்ப இந்த கட்டத்துல கிழக்கு மலையகத்துல என்ன நடந்தது? என்ன நடந்தது? நிச்சயமாக அது மலையகத்துல இந்த எழுச்சிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாம ஒரு தொழிலாளர் வர்க்கம் தொடர்ச்சியாக தங்களுடைய உழைப்பு சுரண்டலுக்கு கொடுத்து கொண்டு இருந்த ஒரு சமூகமாக அங்க இருந்தது. கிழக்கு விமலானந்தர் போன்றவனுடைய பங்களிப்புகள் இருந்திருக்குது. ஆனால் அது ஒரு எங்களுக்கு இது எல்லாத்தினுடைய மையமாக ஏதோ ஒரு வகையில யாழ்ப்பாணம் இருந்ததால நாங்கள் அதை அதிகமாக நாங்கள் பேசுறோம். அப்ப அது போலதான் கொழும்புல இப்ப உண்மையில கொழும்பை மையமாக கொண்டுதான் உண்மையில அந்த அந்த சிங்கள பௌத்த மறுமலர்ச்சியும் மேலெழுது. அப்ப இந்த நிலைமையை நாங்கள் பார்த்தால் இந்த ரெண்டும் துருவமயமாக, ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தம் இல்லாமல் நடக்கிறது தான் நாங்கள் இப்போ கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதனால் எங்களுக்கு உண்மையில இது ஒரு பெரிய நாடு இல்லையே. இப்போ இந்தியா போன்ற நாடுகளில் அங்கே மொழியாலும் இனத்தாலும் எல்லாம் வேறு வேறு மாநிலங்களாக அல்லது தூரமாக இருந்தது. இவர்களுக்கு இடையில ஒரு ஒன்றிணைவை ஒரு பொது எதிரான ஒரு ஒன்றிணைவை கூட ஒரு சிரமம் என்று சொல்லலாம். சிரமம் இல்லை, ஆனால் அதை விட எங்களுக்கு ஈஸியா இருந்ததுன்னு சொல்லலாம். எங்களுக்கு நம்ம நாடு இலங்கை ஒரு சின்ன குட்டி தீவு, சிறிய மக்களை கொண்டது, ஏராளமான மொழிகளையும் இனங்களை கொண்ட நாடாக அது இருக்க இல்லை. மிக பிரதானமான சுதேசிய இனங்களாக மொழிகளாக சிங்கள மொழி, சிங்கள இனம், தமிழ் மொழி, தமிழினம், பௌத்தம், அங்க சைவம், இவ்வளவுதான் இருந்தது. இந்த ரெண்டு இனமும் ரெண்டாக இருந்தது. இதுக்குள்ள ஒரு கேள்வி, அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி என்றைக்குமே பெரும்பான்மையாக சிங்கள இனம் தான் இருந்ததா? இருந்தது. நிச்சயமாக அது பெரும்பான்மையாக சிங்கள இனத்தவர்கள் தான் இருந்திருக்கிறார்கள். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்ப இப்ப எங்களுக்கு வர பிரச்சனை என்னன்னா,
இந்த இரண்டு தரப்புக்கும் சைவ மறுமலர்ச்சி, பௌத்த மறுமலர்ச்சி ஒரே காலத்தில் நிகழ்கின்றது. அப்ப ஒரே காலத்தில் நிகழ்கின்றது. ஒரு பொது எதிரிக்கு எதிரா யார் பொது எதிரி? ஆங்கிலேய அதாவது அதாவது ஆங்கிலேய கிறிஸ்தவ மிஷனரிமார்களுக்கு எதிரான ஒரு போராட்டம். அப்ப அந்த போராட்டத்தை எதிர்கொள்றதுக்கு நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த அச்சு எந்திரம் இதெல்லாம் வந்து இது பண்ணுது. இதுல எங்களுக்கு வர சிக்கல் என்னன்னு சொன்னால், இந்த பொது எதிரிக்கு எதிராக நாங்கள் ஒன்றிணைந்ததற்காக இருந்து பெரிய வாய்ப்பு இருந்தது. ஒரு குட்டி தீவுல, ஒரு கொஞ்சம் மக்கள் மத்தியில. ஆனால் அது ஒன்றிணைய முடியாத அளவுக்கு அங்க வந்து என்ன தடையாக இருந்ததுன்றதை நாங்கள் ஆராய வேண்டிய ஒரு மிக முக்கியமான புள்ளியாக இருக்குது. ஏனென்றால் அந்த அந்த புள்ளியில விட்ட இடம்தான். அந்த புள்ளி வந்து சில வேளை இந்த சமூகங்களும் இந்த 2 சமூகங்களும் ஒன்றிணைந்து பொது எதிரிக்கு எதிராக இருந்திருந்தார்கள் என்றால், பரஸ்பரம் ஒரு பண்பாட்டு உறவு அங்க வந்து பண்பாட்டு புரிதல் வந்து எட்டியிருக்கும். ஆனால் அவர்களுடைய அது இருந்திருக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன். ஏன்னு சொல்லி சொன்னால் ஆங்கிலேயருடைய காலத்திலேயோ அல்லது அந்த வந்தேறிகளுடைய காலத்துல வந்து கூட அரச நிறுவனங்கள்லையும் இந்த உயர் பதவிகள்லையும் சமூக திட்டங்களை மேம்படுத்துபவர்களையும் தமிழர்கள் தான் கூட இருந்தார்கள். ஆங்கில அறிவு படைத்த தமிழர்கள். அதனால சிங்களவர்களுக்கு மத்தியில ஒரு காழ்ப்புணர்வு இருந்திருக்கலாமோ என்ற ஒரு சிந்தனையும் எண்ண தோன்றுகிறது. நல்ல அது ஒரு நியாயமான சந்தேகம் தான். ஆனால் ஒரு அடிப்படை தகவல் அது சார்ந்து எப்படி இருக்குது என்று சொன்னால், உண்மையில இந்த இந்த சைவ மறுமலர்ச்சி, பௌத்த மறுமலர்ச்சி காலத்துல வந்து இந்த ஒன்று அடையாளம் காண்ற அளவுக்கு அல்லது தமிழ் மக்கள் வந்து இந்த சிவில் நிர்வாகத்துறையில் இவ்வளவு கோலோச்சுகின்றார்கள் என்றது வந்து புரிந்து அதற்கு எதிரான ஒரு சகிப்பின்மை, அதற்கு எதிரான ஒரு வெறுப்புணர்ச்சி வளர்ந்த காலம் அல்ல. அல்லது அது ஒரு இலகுவாக புரிந்த காலம். இதெல்லாம் புரிகிறது வந்து கிட்டத்தட்ட சுதந்திரத்துக்கு கிட்டிய காலம். அதுவும் ஒரு 20ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப, அதாவது நான் சொல்றது வந்து 1915, 20களுக்கு பிறகுதான் இந்த சிக்கல் எல்லாம் வருது. எங்களுக்கு தெரியும் 20கள் வரைக்கும் இலங்கை தேசிய காங்கிரஸ் போன்ற அமைப்புகள்ல இந்த தமிழ் தலைவர்களை வந்து கொண்டாடுற அளவுக்கு சிங்கள தரப்புல எல்லாம் இருந்து அதுக்கு பிறகுதான் உணரப்படுது இவர்கள் வந்து ஏனென்றால் சிங்கள தேசியவாதம் வந்து வளர்ற காலம். இங்கேதான் நாங்கள் வந்து அந்த புள்ளியை தொடரும். என்னென்று சொன்னால், எப்படி ஒரு இலங்கைக்கான தேசியவாதத்தை இவர்கள் சுதேசியர்கள் எல்லாரும் சேர்ந்து நிறுவுவதற்கு பதிலாக அது சிங்கள பௌத்த தேசியவாதமாக மாறுற புள்ளி எது என்றதுதான் எங்களுக்கு இருக்கிற கேள்வி. அந்த புள்ளி வந்து என்னன்னு சொன்னால், இப்ப ஆங்கிலத்துக்கு மாறாக சுதேசிய மொழி, கிறிஸ்தவத்துக்கு மாறாக சுதேசிய மதங்கள், அதாவது பௌத்த சைவ மதங்கள் இதை தானே நிறுவி இருக்கணும். ஆனால் மாறாக அது எப்படி அது வந்து மாறுது? இது மாறுற காலம் இது எப்ப மாறுதுன்னு சொன்னால் 1920களுக்கு பிறகு. இந்த 20களுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இலங்கை தேசிய காங்கிரஸினுடைய வளர்ச்சி, அங்க நடக்கிற உள்சண்டை, சேவற்பொன் அருணாச்சலம் போன்றவர்களுக்கு எதிராக நடக்கிற அந்த மிக மோசமான இன பாகுபாடு. அப்ப அதை எதிர்த்து அவ்வளவு காலமும் சேவற்பொன் அருணாச்சலம், ராமநாதன் போன்றவர் வந்து ஒரு இலங்கைக்கான தேசிய தலைவர்களாக கொண்டாடப்பட்டவர்கள் வந்து அவர்கள் இது எல்லாத்தையும் உடைச்சு கொண்டு இனி வேணாம்னு சொல்லி அவர்கள் கொழும்புல அரசியல் செய்து கொண்டிருந்தவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு ஓட வேண்டி இருக்குது. அவர்கள் தமிழர் மகாசபை அமைக்க வேண்டி வருது சேவற்பொன் அருணாச்சலம். அப்போ இந்த பாலுக்குள்ள அந்த துளி விஷயத்தை போட்டது யார்? அது வந்து இந்த சிங்கள பௌத்த தேசியவாத எழுச்சிக்கு பின்னால அந்த 1910கள் 20கள்ல அனகாரிக்க தர்மபால போன்றவர்களுடைய அந்த சிங்கள பௌத்த தேசியவாதம் வந்து அமைக்கப்படுற அந்த பேஸ் வந்து வருது. உதாரணத்துக்கு சிங்கள பௌத்தியா போன்ற அந்த பத்திரிகைகள் வருது. அது போன்ற இன்னும் பல பத்திரிகைகள் வந்து அப்ப வருது. இதே காலத்துல வந்து மகாவம்ச மொழிபெயர்ப்புகள் எல்லாம் வருது. மகாவம்சம் கொண்டாடப்படுது. மகாவம்சத்துக்கு ஊடாக இவர்கள் வந்து இவர்கள் வந்து அறிய முற்படுகிறார்கள் என்னென்றால் இது ஒரு சிங்கள நாடு, பௌத்த நாடு என்ற அந்த உணர்வு வந்து மேலூட்டப்படுகின்றது. இதற்கூடாக ஒரு சிங்கள எழுச்சி வந்து, அதாவது சிங்களமும் பௌத்தமும் சேர்ந்து சிங்கள பௌத்த எழுச்சியாக மாறுற காலம் தான் அந்த முதல் அந்த 1900களுடைய முதலாவது அந்த காலம். இவ்வாறு ஓரங்கட்டப்பட்டு வந்த தமிழரை 1900ங்கள்ல துவங்கினதுன்னு சொல்லி சொல்றீங்க. இன்றைக்கு 2025 முடிஞ்சு 26 வர போகுது. அப்ப இவ்வளவு காலகட்டத்துல ஓரம் கட்டி 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 தமிழரை புலம்பெயர்ந்து நாட்டை விட்டே துரத்தி விட்டும் இன்னும் அந்த இலங்கை மண்ணில ஒரு அமைதி வரவில்லையே. சிங்களவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று கூட சொல்ல முடியாது.
நிச்சயமாக. அது ஏனென்றால் இலங்கையில இந்த யுத்தம் வந்து தந்தது எங்களுக்கு வெற்றி இல்லத்தானே! அது ஒரு வெற்றியாக அவர்கள் கொண்டாடினாலும், இலங்கைக்கான தோல்வி தானே! இன்றைக்கு வரைக்கும் சிங்கள, தமிழ், முஸ்லிம் மக்கள் வந்து ஒன்றிணைய முடியாதபடியான ஒரு அ சிங்கள பௌத்த பேரினவாத அமைப்பு முறை வந்து அங்கு நிறுவனமயப்பட்டிருக்கு. நிறுவனமயப்பட்டிருக்குன்னு தான் நாங்க அந்த வார்த்தைய தான் பயன்படுத்துறோம். அந்த நிறுவன முறைமைய இன்று உள்ள தலைமைத்துவத்தால மாற்ற முடியும் என்று நீங்க நினைக்கிறீர்களா? ஆ நிச்சயமாக இப்ப உள்ள தலைமையால ஒரே அடியில மாத்த இயலாது. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், சிங்கள பௌத்த பேரினவாத அந்த சித்தாந்தம் வந்து நிறுவனமயப்பட்டது. அப்ப நிறுவனமயப்படுறது என்று சொன்னால், அது அரசியலமைப்பு ரீதியில, நிர்வாக மட்டத்தில, அது வந்து ஏனைய சிவில் மட்டத்தில, சிவில் அமைப்புகள் மட்டத்தில, இது எல்லாமே வந்து சிங்கள பௌத்த சித்தாந்தம் வந்து மிக ஆட்பட்டு அது நிறுவனமயப்பட்டது. அப்ப அந்த இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணியிருக்குன்னு நாங்க சொல்றோம். அது வந்து திடீர்னு நிகழல. அது கிட்டத்தட்ட அது வளர்ந்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 நூற்றாண்டுக்கு மேல அது படிப்படியாக வளர்ந்து வந்தது. ஏற்கனவே சொன்னது போல பௌத்த பௌத்தமயம் பௌத்தமயமாதல் வந்து, பிறகு அதுக்குள்ள சிங்களமும் சேர்ந்து சிங்கள பௌத்தமயமாதல் வந்து, பிறகு அது வந்து இந்த அரசியலமைப்புகளுக்கு ஊடாக எல்லாம் வந்து ஸ்தூலப்பட்டு 1972ஆம் ஆண்டு அரசியலமைப்புல வந்து பௌத்தமும் வந்து பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிற அரசியலமைப்பு வந்து 78ஆம் ஆண்டு அடுத்த பிரதான அரசியலமைப்புக்கு ஊடாக அது திருப்பியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அது வந்து உறுதிப்படுத்தப்பட்டு இன்றைக்கும் அது தொடருது. இப்ப என்ன சிக்கல்ண்டா, இப்ப இதுல வந்து திருப்பி இத ரிவர்ஸ்க்கு கொண்டு போறத வந்து திடீரென்று செய்ய இயலாது. எந்த ஒரு தலைவர் அது நான் வந்தாலும் கூட, நீங்கள் வந்தாலும் கூட முடியாது. இந்த நாட்டினுடைய அந்த 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 குறிப்பிட்ட அந்த சிங்கள பௌத்த நிறுவனமயப்பட்ட அந்த முறைய மாத்துறதுக்கு நம்மளால முடியாது. ஏன் முடியாது? அந்த ரிவர்ஸ்க்கு போகணுமெண்டா, இதே மாதிரி திருப்பி ஒரு படிப்படியான ப்ரோசஸாக தான் போக முடியும். இல்ல, அதுக்கு வந்து பின்னோக்கி போக அதுக்கு தேவையில்ல சரவணன். ஓ பின்னோக்கி போக தேவையில்ல. இப்ப இன்றைக்கு உலகமயமாக்கல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, எவ்வளவோ நாடுகள், எவ்வளவு குட்டி குட்டி நாடுகள் எல்லாம் எவ்வளவு அழகாக நிர்வாகங்களை பிரித்து கொடுத்து ம். அழகாக நடத்தி கொண்டு செல்கிறார்கள். அவரு இன்றைக்கு வந்து தொழில்நுட்பவியல் காலம் இல்லையா? ஓ அன்று நீங்கள் அச்சடிச்சுத்தான் மக்களுக்கு துண்டு பிரசுரங்களை விநியோகித்துத்தான் உங்களுடைய பரப்புரைகளை செய்ய வேணும். ஓ இன்றைக்கு அப்படி இல்லை, உள்ளங்கையிலேயே எல்லாம் இருக்கு. உள்ளங்குதா? நிச்சயமா. உள்ளங்கையிலேயே எல்லாம் இருக்கு. ஒரு 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 நிமிஷம் காணும் நீங்கள் நினைக்கிறத உலகம் முழுக்க பரப்புறதுக்கு. ம். அப்ப இவ்வாறான ஒரு தொழில்நுட்பத்தை வச்சுக்கொண்டு ஒரு அறிவார்ந்த சமூகமாக இலங்கை மக்கள் இந்த வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, மலையகம் இவ்வளவு இடத்தையும் ஒரு அழகாக ஏன் அத ஒரு 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 சிறந்த பூமியாக, ஒரு பசுமையான பூமியாக, இரத்த கலரி இல்லாத ஒரு பூமியாக ஏன் மாற்ற முடியாது? என்ன நீங்க தடை? நீங்க சொன்னது போல உண்மையில் அந்த தொழில்நுட்பம் எல்லாமே எங்களுக்கு வளர்ந்துட்டுது. நீங்க சொல்ற புள்ளியில இருக்கிற ஒரு சிறிய திருத்தம் எங்க நான் பண்ண வேண்டியிருக்கேன்னா, எங்களுக்கு தகவல் ரீதியில வந்து இதுல வந்து யார்ட்டயும் எதையும் கொண்டு போலாம். ஆனால் அது அவர்கள் ஏற்கிறது எங்க தடையா இருக்குது? அதனால தான் சொல்றோம். சித்தாந்த மயமாகி இருக்குன்றது நாங்க சொல்றது வந்து சித்தாந்தத்த வந்து நாங்கள் ஏற்க வேணும் ஏற்றுக்கொள்றதுக்கு என்றது அப்ப இப்ப அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் அண்மையில ம், ஏற்க காட்டி இருந்தது. பசி ம். பட்டினி வந்த பொழுது எல்லாரும் ஒன்று சேர்ந்து தானே நின்றார்கள். நின்றார்கள். ஆனா அப்ப அது முடிஞ்ச அப்படி உடனே அப்படி திருப்பி ஏன் ரிவர்ஸ்க்கு நிக்க போயிட்டார்களே! முடியாது? நல்ல கேள்வி. ஆனா இப்ப அதாவது பசி அது பட்டினி எல்லாருக்கும் வந்த பொழுது தமிழனை தேடி தேடி வந்து எல்லாரும் சேர்ந்து தானே ஒன்று நிச்சயமா. சேர்ந்தார்கள். அது உண்மையில நீங்க சொல்ற அந்த அறகல காலப்பகுதியில எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து போராடி எல்லாம் முடிச்சு, ஆட்சி வந்தோனே எல்லாத்தையும் மறந்துட்டு திருப்பி பழைய இடங்களுக்கு போயிட்டாங்க தானே! அப்ப சரி, அது நாங்கள் அப்ப இதோட இன்றைய இதை நிறுத்துவோம். நாங்கள் தொடர்ந்து அடுத்த முறை தொடர்ந்து பேசுவோம். நிச்சயமாக. நன்றி. அண்டம் வலை ஒளி ஊடகம்.